ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். ரவையை வச்சு ரவை ரசகுல்லா செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். 2 டம்ளர் போல் நான் காய்ச்சாத பால், நல்லா கெட்டியான பால் தான் சேர்க்குறேன். தண்ணி சேர்க்காத பால் சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து வரட்டும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எந்த டம்ளரால் நான் பால் எடுத்தனோ அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். இது வறுக்காத ரவை தான். நல்லா ரொம்ப பொடிசாக இருக்க ரவையாக பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக இருக்க ரவையை நீங்கள் எடுத்திங்கன்னா மிக்சியில் ஒரு தடவை பொடி பண்ணிவிட்டு ரவையை சேர்த்துக்குங்க. நம்ம இப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எல்லாம் பாலையுமே அந்த ரவை நல்லா உறிஞ்சிட்டு இந்த மாதிரி கெட்டியாகிடும். கெட்டியானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அந்த சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துப்போம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் அப்படியே இலகி வரும். அதுக்கப்புறம் கைவிடாத கலந்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டியாயிடும். பாருங்கள், அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு விட்டுடலாம். இந்த சூட்லேயே நல்லா ரவையெல்லாம் வெந்து வந்துடும். அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகுக்கு ரெடி பண்ணிடலாம். எந்த டம்ளரில் நம்ம பால் ரவையெல்லாம் அளந்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரையும் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நான் சர்க்கரையில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாகுப்பதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த ரவை நல்லா ஆறி வந்திருக்கு. கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் கரெக்டாக இருக்குது. 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து இந்த ரவைக்கு மேலே தடவிக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாது இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. மாவு மாதிரி நல்லா சாஃப்டாகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்லா அப்படியே பன்னு மாதிரி இருக்குது மாவு. இப்போது கொஞ்சமாக கையில் நெய் தடவிக்கிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இப்போ பிடிச்சி எடுக்க போகிறோம். நம்ம ரசகுல்லாக்கெலாம் பிடிப்போம் இல்லையா, அந்த சைஸுக்கு பிடிச்சி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்னதாகவும் பிடிச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயும் பிடிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கூட டிசைனில் பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் உருட்டி எடுக்க போகிறேன். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா அப்படியே சாஃப்டாக கையில் வச்சு உருட்டி விட்டிங்கன்னா விரிசல் இல்லாமல் வந்துடும். எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இப்போ சக்கரை பாகில் சேர்க்க போகிறோம். சக்கரை தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு உருண்டைகளாக இது உள்ளே சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய்க்கு பதிலாக அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். லேசான ஒரு எல்லோ கலர் கூட கொடுக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். எல்லா உருண்டைகளும் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், நம்மளுடைய ரவையில் செஞ்ச ரசகுல்லாலாம் நல்லா புசு புசுன்னு உப்பி வந்திருக்குல்ல. நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிட்டாலும் சரி, சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. பால், ரவை, சர்க்கரை இது 3 பொருள் இருந்தாலே வீட்டில் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.